ஸ்ரீ கர்க சம்ஹிதை பலராம காண்டத்தின் 9ஆம் அத்தியாயம். ஸ்ரீ பலராம சுவாமியின் ராசலீலையின் விளக்கம். துரியோதனன் கேட்டான், முனிவர்களில் சிறந்தவரான இறைவனை, பலபத்ரர் யமுனை நதிக்கரையில் நாகக்கன்னி கோபியர்களுடன் எப்போது நேரம் செலவிட்டார்? பிருத்விபாக முனிவர் கூறினார், இது காலத்தின் விஷயம். பலராம சுவாமி பிரஜத்தில் உள்ள தன் நண்பர்களையும் உறவினர்களையும் காண மிகவும் ஆவலானார். கொடியால் அலங்கரிக்கப்பட்ட தனது தேரில் ஏறி அவர் துவாரகையை விட்டு புறப்பட்டு பசுக்களும் இடையர்களும் நிறைந்த இடமான கோகுலத்திற்கு வந்து சேர்ந்தார். நீண்ட காலமாக அவரை காண ஆவலாக இருந்த நந்தராஜரும் அன்னை யசோதையும் அவரை அணைத்து கொண்டனர். பின்னர் பலபத்ரர் வசந்த காலத்தில் 2 மாதங்கள் அங்கு தங்கி பசுக்களையும் இடையர்களையும் சந்தித்தார். முன்னர் கோபியர்கள் என்று விவரிக்கப்பட்ட நாகக்கன்னியர்கள் கர்காச்சாரியாரிடமிருந்து பலபத்ரரின் பஞ்சாங்கத்தை பெற்று அதை நிரூபித்தனர். அது அவ்வாறு இருந்தது. அவரது செல்வாக்கினால் மகிழ்ந்த பலபத்ர சுவாமி காளிந்தி நதிக்கரையில் இருந்த ராசமண்டலத்தில் அவருடன் ராச கிரீடம் ஆடினார். அன்று சித்திரை மாத பௌர்ணமி செந்நிற முழு நிலவு உதித்து தனது வண்ணமயமான கதிர்களால் காடு முழுவதையும் ஒளிரச் செய்தது. தாமரையின் தேனுக்காகவும் மகரந்தத்திற்காகவும் குளிர்ந்த காற்று எங்கும் மெதுவாக வீசிக்கொண்டிருந்தது. ஆனந்தமான யமுனை நதி தனது விளையாட்டுத்தனமான அலைகளுடன் தெளிந்த மணல் பரப்பில் பரவியிருந்தது. தோட்டங்களின் முற்றம் பல்வேறு பூச்செடிகளால் அலங்கரிக்கப்பட்டு பளபளக்கும் அழகான இதழ்களாலும் பூ மகரந்தத்தாலும் மூடப்பட்டிருந்தது. மயிலும் குயிலும் இனிய குரலில் கூவிக்கொண்டிருந்தன. தேனருந்தும் வண்டுகளின் இனிய ஒளியால் எதிரொலித்த பிரஜ பூமி மிகவும் அழகாகி கொண்டிருந்தது. பலராம சுவாமியின் பாதங்களில் சிலம்புகளில் இனிய ஓசை எதிரொலித்தது. அவரது கை காப்புகள் கச்சை மற்றும் வளையல்கள் மின்னும் இரத்தினங்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தன. அவர் ஒரு கழுத்தணி, ஒரு கிரீடம் மற்றும் காதணி எனப்படும் செவி அணிகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தார். அவரது திருமேனி தாமரை இதழ்களின் ஒளியால் எதிரொலித்தது. அவர் நீல நிற ஆடைகளை அணிந்திருந்தார். அவரது விழிகளை தூய தாமரை இதழ்களைப் போல இருந்தன. யட்சர்களின் அரசனை போல் ஸ்ரீ பலதேவர் கோபியர்களால் சூழப்பட்டு யக்ஷினிகளுடன் ராச மண்டலத்தில் அமர்ந்திருந்தார். பின்னர் வருணனால் உத்வேகம் பெற்று வாருணி தேவி மரங்களின் குகைகளிலிருந்து தோன்றி பாயத் தொடங்கினாள். காடு முழுவதும் மலர்களின் நறுமணம் பரவியது. தேனுக்காக இரகசிய தேன்கூடு இனிமையாக ரீங்காரம் செய்ய தொடங்கியது. வாருணியின் பானத்தால் மயங்கி தாமரை இதழ் அளவிற்கு பெரியவனும் சிவந்த கண்களை உடையவனுமான பலதேவரின் அங்கங்கள் மையலால் தவித்தன. அதன் பின்னர் விளையாட்டுக்களின் களைப்பின் காரணமாக அவர் முகத்தில் நீர் துளிகள் போன்ற வியர்வை துளிகள் தோன்றி அவர் கன்னங்களில் தீட்டப்பட்ட வண்ணத்தை தழுவி சென்றன. அதன் பின்னர் ராஜ யானையின் நடையுடனும் கஜேந்திர ஐராவதத்தின் தும்பிக்கை போன்ற பெரிய கரங்களுடனும் வெறி பிடித்த மட்டங்கள் பெண் யானைகளுடனும் விளையாடுவதைப் போல இடையர்களுடன் விளையாடத் தொடங்கினார். அவரது சிங்கம் போன்ற தோள்களில் ஒரு கலப்பையும் கையில் ஒரு உலக்கையும் இருந்தன. கோடிக்கணக்கான பௌர்ணமிகளின் ஒளியைப் போல அவரது பிரகாசம் பரவியது. மின்னும் மோதிரங்கள், விளையாட்டுத்தனமான கொலுசுகள், இனிமையான தங்க கொலுசுகள், கை காப்புகள், செவி அணிகள், கழுத்தணிகள், காதணிகள் மற்றும் தெய்வீக ஆபரணங்கள் அவரது தலையை அலங்கரித்தன. பிரபஞ்சத்தின் அதிபதியான பலராம சுவாமி ஒரு கருநாகத்தையே வெட்கப்பட வைக்கும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் அலங்காவலி பின்னலாலும் கன்னங்களில் வரையப்பட்ட அழகான கோலங்களாலும் அலங்கரிக்கப்பட்ட அழகிய இடையர் பெண்களுடன் அங்கே அமர்ந்து நடனமாடத் தொடங்கினார். பின்னர் யமுனை நதிக்கரையில் உள்ள காட்டில் அலைந்து திரிந்து விளையாடி கொண்டிருந்த போது பலராம சுவாமியின் தாமரை முகத்தில் வியர்வை துளிகள் தோன்ற ஆரம்பித்தன. அதன் பின்னர் அவர் உணவருந்தவும் தண்ணீரில் விளையாடவும் முடிவு செய்தார். அவர் தூரத்திலிருந்து யமுனையை அழைத்தார். ஆனால் அவள் வரவில்லை. பிறகு கோபம் நிறைந்த பலராம சுவாமி
ஒரு சிறிய படகிலிருந்து யமுனையை இழுத்து, இன்று நான் உன்னை அழைத்தேன், ஆனால் நீ என்னை அவமதித்து விட்டு வரவில்லை. நீ ஒரு புலம்பும் பெண். சரி, இந்த உலக்கையால் உன்னை 100 துண்டுகளாக நான் உடைப்பேன் என்றார். பலராம சுவாமி இவ்வாறு யமுனையை கடிந்து கொண்ட போது அவள் மிகவும் பயந்து போய் அவன் பாதத்தில் பணிந்து, ராமா, சங்கர்ஷனா, பலபத்ரா, மகாபாகோ, உங்கள் எல்லையற்ற வலிமையையும் வீரத்தையும் நான் அறியவில்லை. இந்த 7 பூமியும் உங்கள் ஒற்றை தலையில் ஒரு கடுகு விதை போல அமர்ந்திருக்கிறது. உங்கள் உன்னதமான சக்தியை அறியாமல் உங்கள் அடைக்கலத்திற்கு வந்துள்ளேன். நீங்கள் உங்கள் பக்தர்களிடம் அன்பு செலுத்துகிறீர்கள். தயவு செய்து என்னை விடுவியுங்கள் என்றாள். இந்த வேண்டுகோளின் பேரில் பக்தர்களின் அரசரான பலபத்ர சுவாமி பலராம சுவாமி யமுனையை விடுவித்துவிட்டு, யானைகளின் அரசன் பெண் யானைகளுடன் விளையாடுவது போல இடையர்களுடன் நீரில் விளையாடத் தொடங்கினார். அதன் பின்னர் அவர்கள் யமுனையிலிருந்து வெளியேறியதும் யமுனை நதி வந்து அவர்களுக்கு ஏராளமான நீல நிற ஆடைகளையும் தங்கம் மற்றும் வெள்ளியால் ஆன ஆபரணங்களையும் வழங்கியது. துரியோதனனும் பலராம சுவாமியும் அந்த ஆடைகளையும் ஆபரணங்களையும் பல்வேறு கோபியர்களுக்கு பகிர்ந்தளித்தனர். தாயே நீல நிற ஆடையையும் புதிய பட்டு துணியாலான தங்க மாலையையும் அணிந்து ஐராவதம் போல் அமர்ந்தார். இவ்வாறு கௌரவ மன்னனும் யாதவர்களில் சிறந்தவனுமான பலராம சுவாமி அந்த வசந்த கால இறைவை விளையாடி கழித்தார். ஹஸ்தினாபுரத்தின் காட்சி பலராம பெருமானின் வீரத்தை வெளிப்படுத்துவது போல இன்றும் கூட தனது வளைந்த பாதையில் பாயும் யமுனை அவரது சக்தியை குறிக்கிறது. பலராம பெருமானின் இந்த ராசலீலை கதையை கேட்பவர் அல்லது விவரிப்பவர் எவரும் எல்லா பாவங்களிலிருந்தும் விடுபட்டு பரம ஆனந்த நிலையை அடைகிறார். இளவரசே, இப்போது நீங்கள் என்ன கேட்க விரும்புகிறீர்கள்? இது ஸ்ரீ கர்க சம்ஹிதையின் பலபத்ர காண்டத்தில் பிருத்விமாக முனிவருக்கும் துரியோதனனுக்கும் இடையிலான சம்வாதம் என்றழைக்கப்படும் உரையாடலில் உருவான ஸ்ரீ பலராம சுவாமியின் ராசலீலையின் மகத்துவம் என்ற தலைப்பு கொண்ட 9ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.